எல்லோருக்கும் வணக்கம். அண்மையில் வீதியோரமாக நடந்து சென்றபோது ஒரு வாகன விபத்து கண்ணில் தென்பட்டது. அதை படமாக்கி உங்களுடன் பகிர வேணும் என்ற காரணத்தால் இந்த பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இதில் யார் சரி யார் பிழை என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களை பார்க்குற உங்களுக்கே தெரிந்திருக்கும் இதில் யார் தவறு யார் பிழை என்று. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் யார் தவறு யார் பிழை என்று சொல்லி. என்னென்னு சொன்னால் இந்த டிஹெச்எல்லுக்கு டெலிவரி சர்வீஸ் செய்யும் இந்த வாகனம் லெஃப்ட் ஹேண்டுக்கு திரும்பும்போது பெருந்தெருவில் வந்த வாகனம் அதாவது பெருந்தெருவில் வந்த கார் இடிச்சிருக்குது. இதில் டிஹெச்எல் லெஃப்ட் ஹேண்ட் திரும்பும்போது தான் அடி விழுந்திருக்கு. சரி, இது ஒரு கேர்லெஸ் டிரைவிங் தான் நான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது முழுமையாக பார்க்கும்போது தெரிகிறது இது லெஃப்ட் ஹேண்டில் தான் அடி விழுந்திருக்கு. சரி, இதே என்னென்னு சொன்னால் இதால் இன்சூரன்ஸ், அதாவது இப்போது டொரண்டோ பொறுத்தளவில் இன்சூரன்ஸ் எவ்வளவு ஹையாக இருக்குன்னு யாவரும் அறிஞ்ச விஷயம்தான். காரணம் இப்படி கேர்லெஸ்ஸான டிரைவிங், வாகன திருட்டு, அதே போல் ப்ரீமியம் இந்த போஸ்டல் கோட் எம் என்று சொன்னாலே இங்கே கனடா டொரண்டோ பொறுத்தளவில் எம் என்று சொன்னாலே இன்சூரன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். காரணம் இப்படி கிளைம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காரணங்கள் சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் கிளைம் இருக்குது கணக்கு, திருட்டுகள் கணக்கு, ஆக்சிடெண்ட் கணக்கு, அதனால தான் இந்த ப்ரீமியம் இலக்கம் கூடுதுன்னு சொல்லுவாங்க. இப்படியான டிரைவர்கள் இப்படியான கேர்லெஸ் டிரைவிங் செய்வதனால்தான் அநேகமாக மற்ற மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. ஏன்னு சொன்னால் ஒரு அவதான குறைவான செயல்பாட்டால் இது மற்றவர்களுக்கு எவ்வளோ பாதிப்பு என்று நீங்களே பார்க்க வேணும். இதில் டிரைவிங் செய்த அந்த வெள்ள வாகனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் பெருந்தெருவில் தண்டுபாட்டில் கொண்டு இருக்கிறான். ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்த டிஹெச்எல் எக்ஸ்பிரஸ் டெலிவரி சர்வீஸ் வேன் அடி வேண்டி இருக்குது. இது அவர் பார்த்து நிதானமாக எடுத்திருக்கணும். என்று சொன்னால் வாகனத்தை விட்டு இப்போ பெருந்தெருவிலிருந்து வாகனம் வருவதுன்னு சொன்னால் அதை விட்டுத்தான் இவர் எடுத்திருக்கணும். அதை இவர் கவனிக்காமல் வாகனம் எடுத்த காரணத்தினால் பெருந்தெருவில் வந்த வாகனம் வெள்ள வாகனம் இந்த டிஹெச்எல் வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது. இது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் இது காரணம் ஏன்னு சொல்கிறோன்னு சொன்னால் ஒருத்தர் செய்கிற அவதானத்தால் இது உயிர் சேதமோ இல்லாட்டி சொன்னால் இனி மன உளைச்சலோ உடம்பு பேக் பெயினோ இல்லாட்டி சொன்னால் ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இனி கிளைம் பண்ணி இனி அவர்கள் வேலைகள் இழக்கக்கூடும், சில வேலைக்கு ஓய்வெடுக்கக்கூடும். இப்படியான பிரச்சனைகள் கணக்க இருக்கும். எதனால் இப்படி இவர்கள் செய்கிறார்கள் தெரியவில்லை. அவசரமாக இல்லைன்னு சொன்னால் அஜாக்கிரதையான்னு தெரியவில்லை. இதே போல் நிறைய கிளைம் கனடாவில் மாதத்தில் நடந்து கொண்டு இருக்குது. கனடாவில் சொல்ல போனால் டொரண்டோ, பிரம்ப்டன், மிசிசாகா, எஜெக்ஸ் என்று சொல்லி நிறைய கிளைம் நடந்து கொண்டிருக்குது. இது திருட்டு ஒரு பக்கம் போக இப்படியான ஆக்சிடெண்ட்டாகத்தான் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அதிகரித்து இன்சூரன்ஸ் பிரீமியத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுறது சராசரி மக்கள்லாம். காரணம் இப்போ புதிய டிரைவர்களுக்கு ஆக குறைஞ்சது 400 ரூபாய்க்கு கீழே எல்லாம் இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் இப்போது புது டிரைவர் என்று சொன்னால் இப்போ G2 என்று சொல்லுவாங்க, இல்லாட்டி G என்று சொல்லுவாங்க. அப்படியான ஆட்களுக்கு இப்போ 400 ரூபா குறைஞ்சது மாதத்துக்கு 400 ரூபாய்க்கு குறைய புதுசாக இன்சூரன்ஸ் எடுக்கவே இயலாது. காரணம் இப்படி கிளைம் கூட ஆக்சிடெண்ட் கணக்குன்னு சொல்லி இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதே இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால் இப்போ ரோட்டில் நீங்கள் வாகனம் செலுத்தும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற காரணத்தால் தான் இந்த பதிவெடுத்து போடுகிறேன். இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ இல்லை கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைச்சாலோ மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.